பாருங்கள் கைஸ், எப்படி இந்த ஃபிஜாம் புயல் வந்து அப்படியே பயங்கரமாக வந்து அப்படியே இம்பேக்ட் பண்ணிட்டே போகுது பாருங்கள். ஒரு க்ளவுடி வருது, அந்த க்ளவுடி அப்படியே போகுது, அந்த பக்கம் போகுதுங்க. தெரிதா அப்படியே இந்த பக்கம் போயிட்டே இருக்கு. அப்படியே திருப்பி அந்த பக்கம் போயிட்டே இருக்குது. ஏன்னா அங்கே பாருங்கள், அப்படியே போயிட்டே இருக்குது. அந்த சைடு போகுது, கிட்டத்தட்ட நம்ம திண்டிவனம் சைடு போயிட்டுருக்கு, செங்கல்பட்டு அந்த சைடு போயிட்டே இருக்குது. அப்படியே ஒரு ஸ்டெப் திருப்பியும் பாருங்கள், அப்படியே அங்கே அப்படி ஒயிட் கீழே இருக்கா, அப்படியே பாருங்கள் கீழே பாருங்கள், அந்த சைடில் பாருங்கள், அந்த இடத்துல திருப்பியும் பிளாக் வருது. அப்படியே திருப்பி காற்றடிக்க ஆரம்பிக்குது. மரம்லாம் அப்படியே வேறு லெவலில் சும்மா பளிச்சுன்னு இருக்குது காய்ஸ். மாடியிலலாம் தண்ணி தேங்கி நிற்குது. மழை பிரித்து எடுக்குது காய்ஸ். பத்திரமா இருங்க. இம்பேக்ட் இப்போ தான் இதுக்கு மேலே தான் அதிகமாக இருக்குது சொல்கிறாங்க. ஸோ பி சேஃப். எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள். சூர்யா லைஃப் 1433 அப்படிங்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை பொறுத்து என்னோடய வீடியோ வந்து குவாலிட்டி அண்டு ஸ்டாண்டர்டாக கொண்டு வரதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் கைஸ். நான் இப்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபன் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுவே வந்து ஒரு இதுவாக பண்ணுறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற இதை நான் பண்ணலான்னு இருக்கேன் கைஸ். ஸோ ஒரு நல்ல கண்டென்ட்லாம் பண்ணலான்னு ஒரு கனவு இருக்குது. ஸோ அதனால் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபிஜாம் புயலை வச்சு நம்ம வந்து ஒரு வீடியோ போடுறோம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே வருதா பாருங்கள், பார்த்துட்டு போய் நினைக்கிறீங்க. அப்படியே இங்கே பிளாக் அப்படியே சரௌண்ட் ஆகுது. சும்மா அப்படியே திருப்பி அப்படியே இங்கே லைட்டாக மரம்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சா. இப்போ திருப்பியும் மழை வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ பாருங்கள், நல்லா அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கீழே காமிக்கிற பாருங்கள், டக்கு தூரல் உள்ளது தெரியும். சாரல் மழை வந்துருச்சு. திருப்பியும் இந்த இது வந்து இந்த மரம் வந்து உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காற்று அடிக்க ஆரம்பிக்குது. இப்படி தான் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. மழை பயங்கரமாக வருதுன்னு சொல்லலாம். நாங்கள் இருக்கிற ஏரியா லாஸ்ட்டு புயலில் கூட எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இந்த டைம் தான் ரொம்ப, இந்த டைமும் அந்தளவுக்கு இம்பேக்ட் இல்லை. பட் இருந்தாலும் வந்து மக்களுக்கு ஒரு அவேர்னஸ்ஸு, எல்லோரும் சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீடியோ கண்டென்ட் போடுறது எதுக்காகனா, எல்லா யூடியூபர்ஸ் எதுக்காக போடுறாங்கன்னா ஜஸ்ட் ஃபார் சேக் ஆஃப் நாலேஜ். எல்லாத்துக்கும் ஒரு நாலேஜுக்காக தான் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் போடுறாங்க. ஸோ எல்லா யூடியூபரும் வந்து இப்போ சோசியல் மீடியாவே ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுச்சு. எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் நிறையா இருக்காங்க. நம்மளை விட பெட்டர்லாம் இருக்காங்க. சூப்பர் பெட்டர்லாம் இருக்காங்க. ஸோ மல்டிபிள் சாய்ஸஸ் இருக்குது. யூனோ எவ்ரி சேனல், நியூஸ் சேனல்ஸ் நிறைய இருக்காங்க. நிறைய ஒரு கண்டென்ட்ஸ் கொடுக்குறாங்க. பட் நம்மள மாதிரி சின்ன குட்டி கனவு லட்சியத்துக்காக ஓடிட்டுருக்க சில யூடியூபர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரே இது ஆங்கிளில் காட்டிகிட்ருக்கேன்னு நினைக்காதீங்க. அந்த பிளாக்னஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சமாக அப்படியே ஒயிட்டானது ரொம்ப ஹெவி பிளாக் ஆகுது. இந்த சைடெலாம் ஃபுல்லாகவே இதாகிடுச்சு பாருங்கள், பிளாக் ஆகிடுச்சு. இப்போ மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த சைடெலாம். இந்த சைடுந்து வர காற்று, இந்த சைடுந்து வர அப்படியே அங்கே கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகுது பாருங்கள். ஆனால் உங்களுக்கு ஏரோ மார்க் மாதிரி போட்டு காமிக்கிறேன். ஸோ அந்த பச்சை கலர், க்ரீன் கலர், எல்லோ டேங்க் நேராக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். லைட்டாக தான் அந்த கேப் இருக்கும். இந்த சைடெலாம் கொஞ்சம் பெரிய கேப் இருக்கும், ஒயிட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டே இருக்குது. அந்த சைடெலாம் பாருங்கள் ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. அந்த பக்கம்லாம் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. இப்போ திருப்பியும் பாருங்கள் கீழே அந்த ஃபில் ஆகிட்டே வருது பாருங்கள். உங்களுக்கு தெரியும் கம்மியாகிடுச்சு பாருங்கள் அந்த எல்லோ டேங்க் கிட்ட திருப்பியும். ஸோ அது ஃபுல்லாகிடுச்சுன்னா ரவுண்டு கட்டி நம்மளை மழை பொலன்னு பொழக்க போகுது. அங்கே ஒரு க்ரைன் இருக்குது, எல்லாம் உங்களுக்கு லாங்கில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த க்ரைன் இருக்குது இல்லையா, கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட இதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை. ஸோ பயங்கரமாக இருக்குது கைஸ். அழகாக பாருங்கள், பேர்ட் பறந்துட்டுருக்கு. கொஞ்சம் மழை விட்டுச்சுன்னா போதும் ஜாலியாக பறந்துகிட்டே இருக்குது. இது புறாலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு, மலையில் குளிச்சிட்ருக்கு. ஸோ அப்படியே போயிட்டே இருக்குது. அப்படியே டார்க் பிளாக் ஆகுது. ஹெவியாக வரும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சமாக கீழே மறைஞ்சிக்கிட்டே வருது. இன்னும் கீழே பார்த்திங்கன்னா இங்கேயுமே அது பெருசாக இருக்குது, கொஞ்சமாக சின்னதாகிட்டே வருதுன்னு நினைக்கிறேன். அப்படியே பார்த்திங்கன்னா இந்த சைட்லாம் ஃபுல் ரவுண்ட் பண்ணிடுச்சு. இந்த பக்கம் ஃபுல்லாக ரவுண்ட் ஆகிடுச்சு. முன்ன ஒரு ஷார்ட்லேயே பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் வந்து ஃபுல்லாகிடுச்சுன்னு சொன்னேன். இது ஒரு குட்டி பார்க். இந்த குட்டி பார்க் என்ட்ரன்ஸ் இது தான். ஸோ கீழெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன காவா மாதிரி இருக்கும், தண்ணி போயிட்டே இருக்குது கைஸ். இந்த பக்கம்லாம் இது ஃபுல்லாகிடுச்சு, அந்த பக்கம் ஃபுல்லாகிடுச்சு. இந்த பக்கம் நல்லா இப்போ ஹெவி காற்று இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணுது கைஸ். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல் ரவுண்ட் அப் ஆகிடுச்சு.
ரூமோட ஆப்போசிட் சைடு இந்த பக்கம் பால்கனி சைடு வந்து காட்டுறேன் நான் உங்களுக்கு. மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த பக்கம்லாம், உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஃபீல் ஆகும். அப்படியே சும்மா வெளுக்குது கைஸ். செடியெல்லாம் அப்படியே பயங்கரமாக இதாகிடுச்சு. ஜூம் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஜூம் கம்மி பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிச்சு இங்கெல்லாம். இதெல்லாம் அப்படியே கேட் வழியெல்லாம் உள்ளெல்லாம் ஃபுல்லாக தண்ணி நிற்குது. அந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகாது இந்த ஏரியா. பட் புயல் காற்று தான், மழை மட்டும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, காற்று பயங்கரமாக அடிக்குது. சடனாக ஸ்டாப் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ அந்த ஒயிட்டு இந்த பக்கம் பிளாக் கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக் ஆகிட்டே வருது. இங்கே லைட்டாக தான் இங்கே ஒயிட் இருக்குது, இதெல்லாம் பிளாக் ஆகிட்டுருக்கு. இந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் கொஞ்சம் லீவ் விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆட்டோமொபைல் செக்டர் எப்பயுமே கம்பெனி வைக்கிறாங்க. ஈவன் தான் நான் ஒர்க் பண்ணும்போது 2018 அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்பெனி மழை வந்தபோது லீவ் விட்டாங்க. புயல் ஸ்டார்ட் ஆச்சு கைஸ், திருப்பி இங்கே ஸ்டார்ட் அப் ஆகுது. அது விட்டு 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 காற்று பயங்கரமாக அடிக்குது, மழை பெய்யுது, சாரல் மழை வந்துருச்சு இப்போது. இப்போ நம்ம அப்படியே இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காவையில் தண்ணி போயிட்டே இருக்குது. இங்கெல்லாம் டேங்க்கு ஓவரால் இதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த சைடும் பார்த்திங்கன்னா அந்த பிளாக்னஸ்லாம் அந்த பக்கம் ரவுண்ட் ஆகிடுச்சு. பால்கனி சைடு அந்த பக்கம் போயிடுச்சு. இந்த பக்கம் ஃபுல் பிளாக் ஆகிடுச்சு பாருங்கள் கைஸ். அப்படியே இந்த பக்கம் ஒயிட் ஆகிடுச்சு. சும்மா அப்படியே சுற்றி 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 அடிக்குது கைஸ் மழை. இந்த பக்கம் இப்போ ஆப்போசிட் சைடு இப்படி வருது மழை. ஸோ கொஞ்சம் சேஃபாக இருங்க எல்லோரும், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல் எண்டு வரைக்கும் பாருங்கள். எண்டு வரைக்கும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னலாம் நிறைய குறை இது மாதிரி எதாவது இருந்தால் சொல்லுங்கள், கரெக்ட் பண்ணலாம். சும்மா மரம் ஆட ஆரம்பிச்சிச்சா, இப்போ மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு கேஸ், கொஞ்சம் ஹெவியாக வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே, சப்ஸ்கிரைப் மை சேனல். சூர்யா லைஃப் 4 கொண்டு போனோம், 3 தான் இப்போ இருக்குது. ஏன் அப்படிங்கிறது சூர்யா லைஃப் 1433 ஏன் வச்சுருக்குன்றதை நான் உங்களுக்கு எப்போயாவது கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட் வந்துச்சுன்னா அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.